வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் ரவா கேசரி ஒன்று செய்து காட்ட போகிறோம். வாங்க இன்றைக்கு எப்படி இந்த ரவா கேசரி செய்வோம் என்றதை பார்க்கலாம். முதல்ல எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். வாங்க உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் கேசரி எப்படி செய்யலாம் என்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்றதை உங்களுக்கு காட்டுறேன். 1 கப் ரவை, வறுத்த ரவை எடுத்திருக்கிறோம். 3/4 கப் சீனி எடுத்திருக்கிறோம். நெய் எடுத்திருக்கிறோம். பால் 3/4 கப் எடுத்துருக்கிறோம். இன்றைக்கு பாலும் தண்ணியும் விட்டு தான் செய்ய போகிறோம். சில பேர் தனியாக தண்ணியில் செய்கிறவே, நாங்கள் பாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி செய்து காட்ட போகிறோம். உங்களுக்கு தண்ணி, காஜு அண்ட் ப்ளம்ஸ் எடுத்துருக்கிறோம். அதோட ஃபுட் கலரிங் கொஞ்சம், ஏலக்காய் பவுடர் கடைசியாக போடுறதுக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்குறோம். வாங்க நாங்கள் இப்போ இதை எப்படி செய்யலாம்ன்றது. நாங்கள் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நெய்யை போட்டிருக்கிறோம். நெய் உருகி முடிய நாங்கள் அதுக்கு கஜுவையும் ப்ளம்ஸையும் வறுத்தெடுப்போம். இப்போ நெய் கொதிச்சிட்டு நாங்கள் இதுக்குள்ளே கஜுவை போட்டு அதை கொஞ்சம் பொன்னிறமாக வர மட்டும் வறுத்தெடுப்போம். பாருங்க, இது பொன்னிறமாக கொஞ்சம் வந்த பிறகு நீங்கள் அதுக்குள்ளேயே ப்ளம்ஸை கொட்டி அதை வறுங்க. அதையும் அப்படியே இது செய்யணும். அந்த ப்ளம்ஸ் கொஞ்சம் பலூன் மாதிரி ஊதி கொண்டு வரும். உங்களுக்கு அந்த டைம் நீங்கள் ரெண்டையும் இறக்கி வெளியே எடுத்து நல்லா எல்லாம் இது வறுபட்டோன்னா அதை நீங்கள் புறம்பாக எடுத்து வைக்கணும். ஒரு பாத்திரத்தில் அதை புறம்பாக எடுத்து வையுங்க. நீங்கள் இந்த நெய்க்குள்ளேயே ரவையை கொட்டி போட்டு நல்லா ரவையை வறுக்க வேணும். இந்த நெய்யிலேயே நல்லா ஒரு 2 to 3 minutes 4 minutes வறுத்த ரவைன்றபடியாக நீங்கள் ஒரு 4 minutes திருப்பி நல்ல வடிவாக மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்தீங்கன்னா நல்லா வறுபட்டால் தான் ரவை வந்து கேசரிக்கு நல்லா இருக்கும். பாருங்க, ரவையை நாங்கள் 4 to 5 minutes நல்ல வடிவாக வறுத்துட்டோம். இதை நாங்கள் ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்ற போகிறோம். இந்த கப்பால் தான் நாங்கள் ரவை எடுத்துனாங்க. அப்போ நாங்கள் இந்த கப்பால் தண்ணியில் செய்கிறோன்னா நீங்கள் 2 கப் தண்ணி விடணும். நாங்கள் தண்ணியும் பாலும் சேர்த்து செய்கிறபடியாக பால் 1 கப், தண்ணி 1 கப், இதில் அளவிலேயே 2 கப் விடுறோம். விட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இதை பாருங்க, இந்த பாலையும் தண்ணியையும் கொதிக்க வச்சுட்டாங்க. நல்லா கொதிக்குது. இதுக்குள்ளே நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஒரேடியாக போட்டால் கட்டி பத்திடும். இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்க. இப்போ நாங்கள் இதுக்குள்ளேயே சுகரை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இதை கிண்ட வேணும். சுகரை போட்டுட்டு பாருங்க, இந்த கட்டியல் ஒட்டு இல்லாமல் நல்லா சீனியை போட அப்படி நல்லா உருகி எல்லாம் அவிஞ்சு நல்ல வடிவாக வருவார். பாருங்க, ஒரு கட்டியும் விடக்கூட. கட்டியல் அப்படி இருந்தால் நீங்கள் அமர்த்தி விடணும். ரவையெல்லாம் அவிஞ்சு நல்லா வந்துட்டார். கேசரி இப்போ ரெடியாகுது. பாருங்க, இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சாதவா வாசத்துக்கு போடுங்க. உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, பிடிக்காட்டிக்கு தேவையில்லை, பிரச்சனை இல்லை. நாங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் ஓகே. இனி நாங்கள் வறுத்து வச்சிருக்கிறோம் கஜுவையும் ப்ளம்ஸையும் இதுக்க போட்டு கிண்டுவோம். ஓகே, இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு எங்களோட கலரிங்க இதுக்க விட போகிறோம். பாருங்க, கலரிங்க விட்டு வடிவா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான். கேசரி ரெடி ஆயிட்டுது. பாருங்கோ, அருமையான கேசரி ரெடி. ஒரு கொஞ்சம் நெய்யை மேலால் இப்படி விட்டு விடுங்க. விட்டு போட்டு அதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பர் கேசரி ரெடி ஆயிட்டு. பிடிச்சி இப்படி பார்க்கக்குள்ள ஒன்றோட ஒட்டாமல் இருந்ததுன்னு சொன்னால் கேசரி நல்லா வந்துட்டுது. பாருங்க, நல்லா வெந்து சூப்பராக வந்துட்டுது. பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.